அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு தெரில, ஆனால் போவோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ உயரத்தில் இருக்குது, போவோமா வேண்டாமா? சீரியஸாக சொல்கிறேன், செம்ம டயர்டாக இருக்குது. புலாவ் பின் சிங்கப்பூரின் வடகிழக்கு பகுதியில் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சிங்கப்பூருடைய ஒரு சிறிய தீவு. புலாவ் என்பது மலாய் மொழியில தீவு என்றும், உபின் என்பது கிரானைட் கல் என்றும் பொருள்படும். ஒரு காலத்துல கிரானைட் கற்கள் வெட்டும் தொழிலுக்கு புகழ்பெற்ற இந்த தீவு இன்று சிங்கப்பூரின் வேகமான நகர வளர்ச்சிக்கிடையே பழமையான கிராம வாழ்க்கை, இயற்கை வளங்கள் மற்றும் வரலாற்றை பாதுகாத்து நிற்கும் அரிய பொக்கிஷமாக திகழ்கிறது. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே மழை பிரித்து மேய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜாங்கி வில்லேஜ் பஸ் இன்டர்சேஞ்சுக்கு வரணும். நாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து இறங்கணும் இல்லை, அதுதான். அங்கேருந்து ஜாங்கி பாயிண்ட் ஃபெர்ரி டெர்மினல் வந்து ஜஸ்ட் 2 minute வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து வந்து நம்ம பம்ப் போட்டு எடுத்து புலாவ் பீனுக்கு போகிறோம். இந்த பம்ப் போட்டு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகிறதுக்கு $4, அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு $4. ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 6 AM வந்து ஃபர்ஸ்ட் போட், அங்கேருந்து ரிட்டர்ன் 7 PM வந்து லாஸ்ட் போட். மினிமம் 10 to 12 பேசஞ்சர் இருந்தால் தான் போட்டே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம புலாவ் பீனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுடைய வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஏதோ நம்ம ஊருக்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. இதை ஆக்சுவலி எங்களை மாரி வெளிநாட்டில் உள்ளவங்களால தான் ஃபீல் பண்ண முடியும். இங்கே ரீச் ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெயின் வில்லேஜுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மெயின் வில்லேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரோட்ஸ் வழியாக வந்து இந்த ஹோல் புலாவ் பீனே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனோடனே ஃபஸ்ட்டு நிறையா பைசிக்கிள் ஷாப் வந்து பார்ப்பீங்க. இங்கேருந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ரிட்டன் நம்ம போகையில் வந்து நம்ம பைசைக்கிளை ரிட்டன் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சில பெட்டி கடைகள் மற்றும் சாப்பாடு கடைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் இங்கே எதையுமே இன்றைக்கி ட்ரை பண்ணலை. இங்கே உள்ளவங்க எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ஜெனரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க போல். வாட்டர் சோர்ஸுக்கு வந்து நம்ம ஊரில் போலேயே வந்து போர்வெல் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இங்கே உள்ள மக்கள் வாழ்கிற வீடுகள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து 2000 பேருக்கு மேலே இங்கே வசிச்சிருக்காங்க இந்த ஹோல் தீவுலையே. இப்போ வந்து வெறும் 30 to 40 பேர் தான் வந்து இந்த மொத்த தீவுலையே வந்து வசிக்கிறாங்களாம். ஸோ நம்மளுடைய ரைடை தொடங்குறதுக்காக நான் இந்த பைசைக்கிள் ஷாப்பில் தான் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தேன். பைசைக்கிளை ரெண்ட்டுக்கு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த புலாவ் பீனோட பியூட்டிஃபுல்லான வியூவெல்லாம் காமிக்கணும்ல, அதனால நேற்று கஷ்டப்பட்டு இந்த பைசைக்கிள் உண்டான அந்த ஃபோன் ஹோல்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்றைக்கி அதை எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செட் பண்ணி முடிச்சாச்சு, நாம் கிளம்பலாம். எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெடல் தான் அடித்தேன் காய்ஸ். செயின் கலண்டுருச்சு. லக்கிலி வந்து வீட்டிலேருந்து வரும்போது ரஃப் யூஸுக்காக ஒரு டவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செயினை மாட்டிட்டு யூ-டர்ன் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற இடம் இந்த ஜெலுடாங் கேம்ப் சைட். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த புலாவ் பீன் தீவில் மொத்தம் 2 கேம்ப் சைட் இருக்குது. இங்கே ஒன்று, இன்னொன்று வந்து தி அதர் சைடு வந்து இருக்குது. இங்கே வந்து நீங்கள் கேம்ப் போடுறதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இதோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை பார்த்தது மாதிரி இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல மங்கியோட சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கிட்டேக்கு போனால் கூட நம்மளை கூட்டமாக சேர்ந்து துரத்தி நம்மளை வந்து கடிக்க வருது. ஸோ நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஹில்.
இங்கே இருக்கிறது வந்து லைம் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம உருக்கமாக இருக்குது, மறுபடியும் மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போதும் போல் ப்ரெட் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்மளோட ஓன் ஃபுட் அண்டு ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். இந்த தீவில் நம்மளுடைய டெம்பிள் வந்து ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை விசிட் பண்ண தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஆமாங்க, இங்கே வந்து சைனீஸ் டெம்பிளும் நம்மளுடைய டெம்பிளும் வந்து ஒன்றா ஒரே இடத்துல தான் இருக்குது. இவங்க வந்து ஏதோ ஒரு அருள் வாக்கு மாரி சொல்லுவாங்க போல். நீங்கள் இப்போ அடுத்த கிளிப்பு பாருங்களேன். குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு சில பேருக்கு தான் வந்து இப்போ அவங்க அந்த ஒரு சின்ன கிஃப்டை கொடுக்குறாங்க. நம்மளுடைய டெம்பிள் விசிட்டை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. சைக்கிளில் வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சவுண்டு கேட்டுச்சு, டக்கு டக்குன்னு அடிக்கிறது. என்னன்னு போய் பார்த்தோம்னா இங்கே ரம்புத்தான் பழத்தை வந்து அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஹோல் தீவுலேயே நிறைய இருக்கிறது வந்து இந்த ரம்புத்தான் பழம் தான். ஏகப்பட்ட இடத்துல நீங்கள் பார்க்கலாம் வெறும் ரம்புத்தான் பழமாக தான் இருக்கும். எனக்கு ஒரு 3 பீஸு கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் வாங்கிக்கிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அந்த புவாக்கா அந்த ஹில் டாப் வியூ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு வியூ பாயிண்ட். மேலே இன்னொரு டாப் வியூ பாயிண்ட் இருக்குது. அதுதான் இதோட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். மேலே அந்த பொண்ணுங்க ஃபுல்லாக அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிட்டாங்க. என்னால் ஒரு பெரிய எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதில் பண்ண முடியலை. ஆக்சுவலி நீங்கள் பார்த்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியாக இருந்துச்சுல, பெரிய குளம் மாரி இருந்துச்சுல, அது எல்லாமே குவாரி, நம்ம ஊரில் உள்ள குவாரி மாரி. இது வந்து ஒரு காலத்தில் கிரானைட் குவாரியாக இருந்த இடம். அது எல்லாமே இப்போ செயலில் இல்லை. அதனால் அது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஸோ அதோடைய காட்சியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உபின் லிவிங் லேப்னு போட்டிருக்கு. ஒரு ஷார்ட்டாக ஒரு ரைடை உள்ளே போயிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்குது. இது வந்து மெயின் பிளாக்னு போட்டிருக்காங்க. பெயிண்டிங் இருக்குது. ஒரு பெரிய ஹால் இருக்குது. இங்கே ஏதாச்சும் ஈவெண்ட்டுனா இங்கே நடத்துவாங்க போல்.
ஓகே, அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கே ஒரு எண்டூட் செனின் கேம்ப் சைட்டுன்னு போட்டிருக்கு. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. இது இங்கே சுற்றி மறுபடியும் அந்த ஹாலுக்கு தான் வருது. ஓகே, சீரியஸாக சொல்கிறேன், செம்ம டயர்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு சைக்கிள்லாம் ஓட்டி. ஆக்சுவலி ஐ லைக் இட். ரொம்ப ஃபன்னாகவும் இருக்குது. இதுவரை என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ்பெஷலி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து வெதரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்றது மாதிரியும், நம்மளை ரொம்ப வந்து வெயில் அடிச்சிச்சின்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து சுற்றிருப்போமா என்னன்னு தெரியலை. இந்த க்ளவுடியாக இருக்கிற வெதர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. வீடியோவும் நீங்களே பார்க்குறீங்கல்ல, செம்ம குவாலிட்டியாக வந்திருக்கு. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு தெரில, ஆனால் போவோம். ஓ, இதுதான் இங்கே வந்து எண்ட் பாயிண்ட். இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ யூ டர்ன். காய் சீரியஸாக சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் தான் சைக்கிள் கொஞ்சம் அந்த ஒரே ஒரு டைம் தான் வந்து செயின் கண்டுச்சு, மக்கர் பண்ணுச்சு. அதுக்கு இந்த சைக்கிள் சூப்பராக இருக்குது. இங்கே பெஸ்ட்டே வந்து ஆக்சுவலி வந்து நம்ம பைசைக்கிளில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். இதுக்கு மேலே நம்மளால் நவர முடியாது. நம்ம லஞ்சை முடிச்சுட்டு அதுக்குங்கிட்ட தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த அந்த 3 ரம்புத்தாம்பழம் ப்ளஸ் நம்மளுடைய ப்ரெட். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு. நம்ம இதுவரை முடித்ததோட ஒரு ஓவர்வியூ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயின் வில்லேஜுக்கு வந்தோம். அடுத்து நம்ம வந்து ஜெலுட்டோங் கேம்ப் சைட் போனோம், பட்டர்ஃப்ளை ஹில் போனோம். அப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம டெம்பிள் போய் முடிச்சுட்டு அப்புறம் வந்து புவாக்கா ஹில் அந்த டாப் வியூ போய் பார்த்தோம். அப்புறம் அப்படியே வந்து உபின் லிவிங்கில் போயிட்டு அப்புறம் இதில் அப்படியே வந்துட்டு அந்த மவுண்டைன் பைக் பார்க்கில் போயிட்டு அந்த கெட்டாம் குவாரி அந்த வியூவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஹாஃப் முடிச்சிட்டோம். அனதர் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இங்கே நிற்கிறோம். ஆக்சுவலி அனதர் ஹாஃப்னு பார்த்திங்கன்னா இந்த வே எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரோடு தான். இதில் ஒன்றும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இங்கேயும் நம்ம வந்து போகிறதில்ல, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கேம்ப் சைட்டு தான் இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது வந்து இந்த வியூ இந்த வேல இப்படியே போயிட்டு இந்த ஏரியாவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நேற்று நான் வெதர் செக் பண்ணப்போ ஒரு ஆஃப்டர் 3 PM வந்து ஒரு சன்னி வெதராக தான் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெய்னி எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ வந்து ஒரு சன்னி வெதரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இன்னொரு மேட்ரு பார்த்திங்கன்னா,
இந்த ஹோல் புலாவ் பீனுமே வந்து கன்சிடர் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லா சைடுமே வந்து ப்ராப்பரான ரோடு, எல்லா இடத்துலையும் வந்து டூரிஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்க்ளூடிங் இன்டர்நெட் முதற்கொண்டு 4G கிடைக்குது. நம்ம ஊர்லலாம் நம்ம கொல்லக்காட்டுக்குள்ளே போவோம்ல, அந்த மாதிரி சேரும் சகதியுமா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய பேரால் பைசைக்கிள் ஓட்டிட்டு இங்கே வர முடியாதுல்ல, அவங்களுக்காக தான் இந்த மாதிரி இங்கே வேன் சர்வீஸும் வச்சுருக்காங்க. ஆனால் ரியலி வேனில் போகிறதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க. அந்த த்ரில்லிங் இருக்காது. நீங்கள் பைசைக்கிளில் போனால் தான் அதை நீங்கள் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். என்னங்க நானும் போகிறேன் போய்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக இந்த செக் ஜாவா வெட்லேண்ட்ஸ் வந்தாச்சு. இதுக்கு எங்கிட்டு போகிறது? இங்கிட்டா ஐ திங்க் இந்த சைடு தான் போகலாம். ரைட். இதுக்கு அங்கிட்டு வந்து பைசைக்கிள் நாட் அலவுட். ஸோ நம்ம நடந்து தான் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம விசிட்டர் சென்டரில் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு, கோஸ்டல் போர்டு வாக் போயிட்டு, அதுக்கு அடுத்தது மேங்க்ரூவ் போர்டு வாக் போயிட்டு, அந்த வீவிங் டவரோட நம்மளோட வீடியோ முடிச்சுக்குவோம். விசிட்டர் சென்டர்ஸுக்கு பக்கத்தில் இங்கே உங்களுக்கு வெண்டிங் மிஷின்ஸ் கூட இருக்குது. நீங்கள் இங்கே ட்ரிங்க்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2 அக்செப்டட், $5 அக்செப்டட், $10 நாட் அக்செப்டட். ஒன்லி யூஸ் சிங்கப்பூர் டாலர்ஸ், நோட்ஸ் அண்ட் காயின்ஸ். என்னுடைய பேக்கு, என்னுடைய ஷூஸ், பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்களா வேறு லெவலில் சேரடிச்சிருக்கு. ஆக்சுவலி ட்ரிப்புன்னா இப்படி இருக்கணும் guys. அடுத்து நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கோஸ்டல் போர்டு வாக். ஃப்ளைட் தெரியுதா வருதா, அப்படியே போயிட்டு அங்கே தான் இருக்குது ஏர்போர்ட். அது சிங்கப்பூர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து புலாவ் பீன் தீவு. இதை தாண்டி அந்த சைடு ஒரு கடல் இருக்கும்ல, அதை தாண்டி அங்கிட்டு வந்து மலேசியா. இதுதான் அந்த வியூவிங் டவர். என்ன இவ்வளோ உயரத்தில் இருக்குது? போவோமா வேண்டாமா? கண்டிப்பாக போகிறோம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ முடிஞ்சிருச்சு. ஹோப் யூ என்ஜாய்டு திஸ் ஜேர்னி. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் கொடுத்துருக்கோம், எனக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எவ்ரிடே லைஃப் வந்து சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ட்ராவல் தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்த புலாவ் பீன் ஜேர்னி. ஐ ரியலி தரோலி என்ஜாய்டு. ஸோ அவ்வளோதான். என்னால் முடிஞ்ச அளவு இதே போல் பெஸ்ட்டான வீடியோக்குள்ளே கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்னோடய சேனலில் கண்டிப்பாக என்கேஜ்டாக இருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.